நீங்கள் செம்ம ஆக்ஷன் பிளாக் பண்ணி எல்லா நாளையும் ஏறுறோம். எத்தத்துலேயும் இறக்கத்துலேயும் போகிறேன். எந்த ஒரு கூட்டு போகிறேன். டே மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஐடியா போதுரா. ஏதோ பார்த்து அவ்வளோ தூரம்லாம் வேணும். இனியா இப்போ என்ன பண்ண போகிறான், நம்ம அடித்து நெல்லிக்காய் எடுக்க ஒரு 500 அடி ஆழத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே இறங்க போகிறான். இந்த அக்கா தானே பார்த்துட்டேன். அவங்க இல்லையா? சரி, நீ சொல்கிற மாதிரி இந்த அக்காங்கிற பேருக்கான மரியாதையே போயிட்டடா. உண்மையாக விட்றேன், ஆஃப் ரோடு நிறைய நாளும் போயிடுவோம். இது வரைக்கும் இப்படி ஒரு ஆஃப் ரோடு நாங்கள் பார்த்ததில்ல. ஜீப்பில் நாங்கள் இதில் எங்கள் காரத்துக்கு வரலாம்னு அந்த குளிரில் நடக்கவும் இல்லை, விரைச்சி போய் நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம். அதுவும் கடத்தூர் வந்து அந்த சைடு இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இந்த சைடு கூட்டு வந்து அங்கே திரும்ப இங்கேருந்து அங்கே நடந்து போகணும். இப்போ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? நடக்கிறது ஹெல்த்து தான்டா, என் உயிர் இருக்கணும்னு நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணி போயுது. அண்ணன் தான் நம்மளுக்கு கைடாக வந்திருக்காங்க இன்றைக்கி. அந்த மேலே அந்த வியூ அப்படியே கொஞ்சம் காட்டுங்க. பயங்கரமாக நீங்கள் ஒரு மூணாரில் பார்க்க வேண்டிய அதே வியூ இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிது. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கிது. இப்போ செம்மையான ட்ரெக்கிங் இங்கே போய்ட்டு இருந்த படம் தான் நடந்து பார்த்துவாங்க. நீங்கள் செம்ம ஆக்ஷன் பிளாக் பண்ணி எல்லா நாளையும் ஏறுறோம். எத்தத்துலேயும் இறக்கத்துலேயும் போகிறேன். எந்த ஒரு கூட்டு போகிறேன். மச்சான், அந்த பாறை மேல ஏறி போய் பாருடா. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் சரியாது. 206 எலும்பு தெரியுது ப்ரோ. ஃபால்ஸ் நேம் கரெக்டாக தெரில. இது ஜீப் சவாரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் கொஞ்சம் இது ஃபால்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் சுற்றி உள்ள ஏரியாலாம் கொஞ்சம் பார்க்க டேஞ்சராகவே இருக்குது. ஆனால் சுற்றி ஒரே காடு. வரும்போது பாம்பெலாம் வேறு பார்த்துட்டு. ஆமாம், ஊருக்குள்ள ஒரு சொட்டு நாய் செத்து போய்ட்டு மாதிரி இல்லை, ஸ்டேபிளாக இருப்பேன். பயங்கரமா வாப்பா, சீக்கிரமாப்பா. நெல்லிக்காய் ஜூம் பண்ணி பார்க்கலாம். நெல்லிக்காய் இருக்கா? பாத்தியா? பறிப்பா வேணுமா? நெல்லிக்காய் பறிக்கலாமே. இப்போ இறங்குற மாதிரி நம்பி சரியான ஆக்ஷன் பிளாக் மாட்டி. நெல்லிக்காய் கசக்குமே, குட்டி நெல்லிக்காய் இல்லையா இது? அது அரநெல்லிக்காய். என்னடா இது? அரநெல்லி, அதுவும் அரநெல்லிக்காய் இல்லை, எல்லாமே சின்னதாக இருக்குது, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கு. அவ்வளோதான். ஏய் மண்டியா, என்னது என்னவே நூறு விட்டு போண்டா. அங்கே பாடுறா காட்ட நெல்லிக்காய் பறிக்கிறோம். இன்னும் மூஞ்சி யார் பறிக்கிறான்னு தெரியாது. இல்லை பேசாமல் அந்த கிளைய பிடிச்சிக்கலாம். கீழே விழுந்து கிடக்கியா? ஆனால் இதில் உள்ள எல்லாம் கீழே விழுந்துச்சு. இனியா இப்போ என்ன பண்ண போகிறான், நம்ம அடித்து நெல்லிக்காய் எடுக்க ஒரு 500 அடி ஆழத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே இறங்க போகிறான். சுமார் பார்த்து இனியா பழைய நெல்லிக்காய் பொறுக்கக்கூடாது, படிச்சதாக எடுக்கணும். அவ்வளோதான், எனக்கு நான் எடுத்துக்கிட்டா நீங்கள் போய் எடுத்துங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு நான் கேட்ச் பண்ணிடுறேன். எனக்கு இது போதும்டாமா. அவன் எதுக்கு எடுத்து போடுறக்கா? போடு அவுட். அவ்வளோதான், நெல்லிக்காய் மரம் பாருங்கள். மரத்தில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அவன் கையில் இருக்குது.
நல்லா இருக்கும் உண்மையாகவே. நம்ம ஊர் சைடு நல்லா இருக்குடா. உப்பு தான் நல்லா இருக்கும். பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான். மதியம் சாப்பாடு இதே சாப்பாடு அவனுக்கு கேட்டீங்க, உங்களை கொண்டுட வேண்டியதான். ஏன்னா பாதி மரம் அவன் கையில் தான் இருக்குது. ஐயோ, பாதி மரம் அவன் கையில் தான் இருக்குது. காய்ஸ் இப்போ வந்து தரமான இங்கே ஒரு தரமான ஆப்ரோட் ட்ரெக்கிங் போயிட்டு இருப்பான். ஐயோ, ஆடுற ஆட்டத்தில் உங்களுக்கே தெரியும். நல்ல பார்த்தா தள்ளி விட்டுறாதீங்களா? நல்ல வேலை சென்டருக்கு வந்து நான் நெல்லிக்காய் வர வேற மாதிரி இது வரான். ஒரே ஒரு நெல்லிக்காய். உண்மையான ஆஃப் ரோடு தான். இங்கே பாரு எம்எஸ். ஐயோ வண்டி சாயுதுங்க, நான் சாயல. அட இருங்கடா. ஐயோ என்னடா உண்மையாக சொல்கிறேன், ஆஃப் ரோடு நிறைய நானும் போயிடுவோம். இது வரைக்கும் இப்படி ஒரு ஆஃப் ரோடு நாங்கள் பார்த்ததில்ல. ஜீப்பில் நாங்கள் இதில் எங்கள் காரை எடுத்துருவோம் நினச்சிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு வந்திருந்தா ஏன் உட ஏறுற மேலே நேற்று நைட்டு எம்எஸ் இப்படிதான் ஏமால ஏறிட்டு இருந்தான். நேற்று நைட்டா தெளிவாக என்னன்னு சொல்லு. காரு அவ்வளோதான். கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு எங்கே வந்து விட்டுருக்கு பார்த்தியா? இது பாருங்க, போனால் நல்லா பிடிச்சி உட்காந்துங்க. தம்பி ஜட்டிலாம் எங்கே வைக்கணும்? பேண்ட்டு கட்டப்பால் நீங்கள் பேண்ட் கீழே விழுவுது. என்ன வர வர ரோடு எப்படி ஆகுது? ரோடு என்ன சைக்கிள் போகிற மாதிரி போயிட்டு இருக்கோம். சைக்கிள் பாதையோட மோசமாக போகுதுங்க ரோடு. இங்கே பேரு அவ்வளோதான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. என்னடா நடக்குது? என்ன ஏண்டா இங்கே வர அவன் உழுது இல்லாமல் எண்ணெய் சேர்த்து குப்பரை தள்ளி விட்டுற போலாண்டா. அவ்வளவுதான். அங்கே பாருங்க. வா அவ்வளோ வந்துச்சா? ஒரு ஆஃப் ரோடு பண்ணி கீழே விழுவாத குறையா வந்ததுக்கு நன்றி எனக்கு தான் சொல்லணும். தலைமலையில் நம்ம ஒரு வியூ பார்த்தோமா, நம்மளோட முன்னாடி வீடியோ பார்த்த எல்லாருமே தெரியும். அப்படி முன்னாடி பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் இருக்குது பாருங்க. அதேமாரியே இன்னொரு வியூ பாயிண்ட்டு ரொம்ப பக்கத்தில் பார்க்க வாய்ப்பு நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே பச்சை பசேன்னு இருந்துச்சு. இது ஒரு மாதிரி லைட் ரூமில் விட்டு எடிட் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆமாம். கேஸ் ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்து நம்ம சேஃப்டியாக விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட காலைல நம்ம ஒரு 10 மணிக்கு கிளம்பியிருப்போம் இங்கேருந்து. இப்போ நம்ம ரிட்டர்ன் வரப்போ டைம் 4 ஆகுது. அதாவது ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஜிப்லேயே சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு எங்கெல்லாம் எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். நம்ம அண்ணன் நம்ம சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அப்படியே அவங்க பேர் சொல்லிடுங்கண்ணா. ஹாய், என் பேர் வெஸ்லி. என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, 9843484561. ஓகே. நம்ம ஆஃப் ரோடு இங்கே ஜீப் சஃபாரி மெயினாக ஓப்பன் சஃபாரி பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மல் சைட் சீயிங் போனாலும் போய்க்கலாம். எப்படி வேணாலும் ரேட்டு வந்து அனுசரித்து நம்ம பண்ணிக்கலாம்.
எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்றது அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஜீப்புக்கு 6 பேர், அது இல்லாமல் அதிக பேர் வர வந்து 9+1 9 பேர். அப்போ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி 10 பேருக்குள்ள கூட நம்ம ஏற்றிக்கலாம். அதெல்லாம் சின்ன ஜீப்பு வேணும்னாலும் இருக்கு, கார் இருக்கு நம்ம கிட்ட. காரு டோஸ் இனோவா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொடைக்கானல்ல என்ன தேவையோ உங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணிப்பீங்களா, இல்லை எல்லா இடத்துக்குமேவா, இல்லை ஏதோ குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறதுக்கு மட்டும்? மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளனா நாங்கள் வந்து ஃப்ரீ பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலன்னா சும்மா ஒரு 200 ரூபா 300 ரூபா லோக்கல் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை இப்போலாம் நீங்கள் அந்த இடத்துக்கு அவங்கள வர சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துக்கலாமா? வந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஃப் ரோடு உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை இன்னைக்கு முன்னாடி அந்த ஆஃப் ரோடு அந்த மாதிரி ஆஃப் ரோடு உண்மையாக ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. 360 டிகிரியில் அந்த மவுண்டன் வியூ எப்படி இருந்துச்சு? அதுவும் சூப்பராக இருந்துச்சு, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனா அங்கே ஓப்பனா உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையாகவே பாருங்க, வீடியோ பார்த்துட்டே இருங்க, கண்டினியூஸாக வீடியோ பாருங்க, சூப்பராக. அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே நம்மகிட்ட வீடியோவில் இருக்கு. வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கெஸ்ட் எல்லாமே நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வர கெஸ்ட் எல்லாமே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஒரு இடத்துலையுமே கிட்டத்தட்ட நம்ம கொடைக்கானலில் வந்து நம்ம டிரைவர்களை பொறுத்த அளவுக்குமே வந்து ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க டிரைவிங்கில் மெயினாக. நல்லா தரமா கெஸ்ட்டுகளை வந்து எல்லாமே நல்லா பாசமா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. டிரைவிங் ஸ்கில் நான் பார்த்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் ஓட்டுற டிரைவர்களை வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கிற மாதிரி சங்கத்தில் எல்லாம் சொல்லி ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க தைரியமா கொடைக்கானலை பொறுத்த அளவுக்கு டூர் எடுக்கலாம். ஃபால்ஸ்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்கள்ட்ட நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன பிளான் வேணுமோ. நான் அவங்க நம்பர் கீழே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றோம், பார்த்துங்க. ஓகே ப்ரோ, வரோம் ப்ரோ, பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்ப்போம். நாங்கள் வரலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, கான்டாக்ட் பண்ணி வரோம். வாங்க ப்ரோ, பாய்ண்ணா. 1 hour later. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐ விலாக்ஸ். நேற்று பார்த்துருப்பீங்க ஜீப் சஃபாரி எப்படி இருந்துச்சு. வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது வந்து ஹிடன் ஸ்பாட்டு தான். உண்மையாகவே ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். சீரியஸாகவே இப்போ என்ன கொடைக்கானல் சுற்றி பார்க்க போகிறேன்னா குணா கேவ் அந்த மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் அங்கே கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம இது வரைக்கும் ஹிடன் ஸ்பாட் தான் இதுக்கப்புறம் போக போகிறோம். கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு. இப்போ இதில் இந்த டைமில் ஹிடன் ஸ்பாட் எதுவும் பார்க்க முடியாதுங்க. அதனால நம்ம யூஸ்வல் கொடைக்கானல திரும்ப ஒரு வாட்டி சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ வந்து இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லேக்கு போகிறோம் நம்ம. ஆமாம், ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக்கெண்டாக இருக்குது, கூட்டமாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்குது இப்படின்ட்டு. இப்போ இவர் போயிட்டு வந்தார் ஓனர் வந்து. இப்போ எங்கேயோ சம்திங் ஏதோ ஜாமான் வாங்க போனதுனால சொன்னார், பார்த்து சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது என்ன பிளான் எனக்கு தெரியும், உங்களுக்கு அதை என்னால் ரிவீல் பண்ண முடியாது. வாங்க பார்த்துக்கலாம் அப்புறமேலு. ஓகே கைஸ், லேக்கில் சந்திப்போம். ஒழுங்காக நம்ம இந்த ஹிடன் ஸ்பாட்டு தான் பார்த்து போயிட்டு இருந்தோம். யூஸ்வல் கொடைக்கானலையும் ஒரு வாட்டி பார்ப்போன்ட்டு இந்த லேக்குக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு. டைம் என்னடா இப்போ 7 மணிக்கு இங்கே கூப்பிட்டு வந்தால் அந்த குளிரில் நடக்கவும் இல்லை, விரைச்சி போய் நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம். அதுவும் கடத்தூர் வந்து அந்த சைடு இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இந்த சைடு கூப்பிட்டு வந்து அங்கே திரும்ப இங்கேருந்து அங்கே நடந்து போகணும். இப்போ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? நடக்கிறது ஹெல்த்து தான்டா, என் உயிர் இருக்கணும்னு நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணி போயுது. யூஸ்வல் கொடைக்கானலில் பார்க்கணுமா இவங்களுக்கு? இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நம்ம ரெசார்ட்ல இருக்கார்ல, அவர்கிட்ட என்ன கேட்டேன், என்னண்ணே பனி இவ்வளோ குளிர் அதிகமாக இருக்கே அப்படின்னு. தம்பி இது கம்மி பண்ணுறாரு அந்த மனுஷன். கம்மிப்பா, அவர் உடம்புக்கு இது கம்மி தான்டா. இதோடலாம் பயங்கரமாக இருக்கும், இதெல்லாம் கம்மி தான் அப்படின்றாரு. இந்த அக்கா தானே பார்த்துட்டேன், அவங்க இல்லையா? சரி, நீ சொல்கிற மாதிரி இந்த அக்காங்கிற பேருக்கான மரியாதையே போயிட்டடா. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.